ஹாய், ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஓகே, டுடே வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து 5:40க்கு இந்த வீடியோ எடுத்தேன். வெளியிலலாம் கோலம் போட்டு விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்பவே மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. இப்போ தான் கோலம் போட்டதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கேன். ஸோ 5 விளக்கு வச்சு அதே மாதிரி காமாட்சி விளக்கும் வச்சு நான் சாம்பிராணிலாம் போட்டு நான் இன்றைக்கி சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டே. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் என்னை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் பை என்னோடய மேரேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸில் வந்து ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ்க்கு முன்னாடிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கம்பெனியில். மேரேஜ்க்கு அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப் குவிட் பண்ணிவிட்டேன். ஸோ பியூர்லி வந்து இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கேன். ஸ்டார்டிங் மேரேஜ் ஆன புதுசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து, அதாவது மார்னிங் எந்திரிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, இந்த மாதிரியான வீட்டு வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேசிக்கான வேலைங்களையுமே பெருசாக நான் செஞ்சது கிடையாது. என் ஹஸ்பண்ட்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கே வந்து செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்புவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய லைஃப். அது இல்லாமல் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 8:00 9:00 இப்படி தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன் வேக்கப் பண்ணுறதுமே. ஏன்னா இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைம், மேரேஜ் ஆன உடனே கொஞ்சம் நல்லா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயுமே வந்து என்னால் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா அவரு தான் வந்து என்னை டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு 1 இயர் பாப்பா பிறக்கிற வரைக்கும், பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் கூட அப்படி தான் போச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் வந்து நான் ஒரு மேரேஜ் ஆனால் ஒரு பொண்ணு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி என்னோடய லைஃப் வந்து வந்திருக்கு. மார்னிங் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரிலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சமைச்சிட்டு இருந்தேன். பட் எப்படி சமைப்பேன் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஞ்சுடுவேன். நைட்டுக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா மார்னிங் செய்ய மாட்டேன். ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் வந்து சமைச்சிப்பேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. என்னென்னா வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுனால. ஏன்னா அவரோட ஒர்க்கே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறது, வெளியில் போனால் அங்கே வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவு பெருசாக வந்து வீட்டு சாப்பாடு அப்படின்றது எடுத்துக்க முடியாமல் இருந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான் நான் ஓகே, இது வந்து சரிப்பட்டு வராது, நம்ம இனிமேல் வந்து வீட்டில் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி 3 நேரமும் வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எப்படி போயிட்டுருக்கு என்னோடய லைஃப் அப்படின்னா, ஹஸ்பண்டே வந்து வீட்டிலேயே செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவராக வாங்கி கொடுக்குற மாதிரி. இப்போ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமோ இல்லை 2 டைமோ, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 டைம் வரைக்கும் தான் நாங்கள் வெளியிலேயே வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் பூஜை இதெல்லாம் வந்து பெரிய எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. அதே மாதிரி எந்திரிக்கவும் முடியாது. நான் அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பேன். ஏன்னா 8 மணி 9 மணிக்கு எந்திரிப்பேன். அதுவும் பிஃபோர் மேரேஜ்லாம் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும் போதெல்லாம் மார்னிங் சாட்டர்டே சண்டேஸ் அப்படின்னாவே ஃபுல் டே லீவ் அப்படின்ற மாதிரி, அதாவது ஃபுல் டே லீவு தான். பட் என்னென்னா ஃபுல் டே வந்து தூக்கத்திலே வந்து 12:00 வரைக்கும் கூட போயிடும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டேவே வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகிடும். பட் இப்போல்லாம் வந்து எனக்கு என்னென்னா இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு ஆசையாகவும் இருக்குது, காலையில் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி. காலையில் எந்திரிக்கிறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காலையில் எல்லா ஒர்க்கும் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா ப்ரொடக்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். காலையில் நேரமாக எந்திரிக்கிறதுனால எல்லா ஒர்க்குமே மார்னிங்கே முடிச்சிடுவோம். சாரி, இடையில பாப்பா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, என்னென்னா நம்ம மார்னிங் எந்திரிக்கிறதுனால ப்ரொடக்டிவாக நமக்கு அந்த டே இருக்கும். ஓகேங்களா, என்னென்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுடுவோம். ஸோ டே ஃபுல்லாக வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நாம் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்து பண்ணும்போது நமக்கு அது மூலயமா நம்மளோட லைஃப் அப்படின்றதும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமில் இயர்லியாக எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி எந்திரிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.